ஸோ நம்ம இவ்வளோ நேரம் விட்டமின்ஸ் பார்த்தோம். விட்டமின்ஸ் வாட் ஆர் விட்டமின்ஸ்னு பார்த்தோம். விட்டமின்ஸோட என்னென்ன டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ், கிளாஸஸ் ஆஃப் விட்டமின்ஸ், அதில் எது வாட்டர் சால்யூபிள், எது இன்சால்யூபிள் இன் வாட்டர், அதை நம்ம எப்படி சாப்பிட்ணும், விட்டமின்ஸோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு 3 கேட்டகரியில் பார்த்தோம். அதுக்கப்புறமா விட்டமின் சரியாக இல்லை, சரியாக நம்ம சாப்பாட்டில் கிடைக்கல, டெஃபிஷியன்ட் ஆனால் என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் ஒரு விட்டமினுக்கும் கிடைக்குதுங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது த மினரல்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர் இதெல்லாமே ஃபுட் காம்போனன்ட்ஸ் நம்ம சொன்னால் கூட மேஜர் ஃபுட் காம்போனன்ட்ஸ், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் மாதிரி டைரெக்டாக உனக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஃபுட் காம்போனன்ட்ஸ் கிடையாது. தே ஆர் ஆல் ஆக்சசரி ஃபுட் காம்போனன்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக உனக்கு ஃபுட்டில் இருக்கணும், குறைஞ்ச அளவுலையோ அதிகமான அளவுலையோ கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாமல் உன்னோட ஃபுட்டு கம்ப்ளீட் ஆகாது. தே ஆர் பிளேயிங் த மேஜர் ரோல் இன் யுவர் ஃபுட் மெட்டபாலிசம். பட் அது எனர்ஜி எதுவும் உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க போகிறது இல்லை. உன்னோட நீ சாப்பிட்ற கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், லிப்பிட்ஸை மெட்டபலைஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ், அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸில் எல்லாத்துலேயும் தே ஆர் கோனா ப்ளே த மேஜர் ரோல்ஸ். ஸோ பீரியாடிக் டேபிள் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க. அதில் there are so many elements you have seen. Okay, அதில் ஒரு particular set of elements participates in the formation of human body, participates in the human physiology. அதை தான் we are going to see in the topic under the heading minerals. So நம்ம human physiologyல, நம்ம human physiological activitiesல participate பண்ணுற அந்த minerals we can divide into 2 major categories: macro elements and trace elements. So what do you mean by macro elements? The particular vitamins you are required in a greater quantity. இந்த trace elements ஓட கம்பேர் பண்ணும்போது இந்த macro elements நீங்க கொஞ்சம் அதிகமா இன்டேக் எடுத்துக்கணும். That is why we are calling this group of minerals as macro elements or the macro minerals. Trace elements or trace minerals னு என்ன அர்த்தம்? இந்த minerals, இந்த elements comparatively very less quantityல உங்களுக்கு கண்டிப்பா உடம்புல தேவை. Trace அப்படிங்கிறதுனாலயோ இல்ல less quantityங்கிறதுனாலயோ it does not mean it is not necessary. இது ரொம்ப கம்மியாவது கண்டிப்பா இருக்கணும். அது இல்லை அப்படின்னா your body won't function. ஓகே, ஃபங்க்ஷன்ல டிஃபெக்ட் ஆகும்னு நான் சொல்லலை, உன்னோட பாடி ஃபங்க்ஷனே ஆகாது. ஓகே, அது அந்த கண்டிப்பாக அந்த குறைஞ்ச அளவுலையாவது இருந்தால் தான் உன்னோட பாடி ஃபங்க்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்கோ இல்லை அயனோ இல்லை அயோடினோ ரொம்ப கம்மியான அளவில் உடம்புக்கு தேவை, ரொம்ப மைக்ரோ நேனோகிராம்ஸில் தேவை. பட் அந்த நேனோகிராமில் கூட நீ அதை கொடுக்கல, நேனோகிராமில் தானே தேவை, அந்த எலமெண்ட்டை விட்டுறலாம் அப்படின்னு நீ சாப்பிட்டேன்னா அந்த மினரல் கிடைக்கல அப்படின்னா உன்னோட பாடி ஃபங்க்ஷன் ஆகிறத கொஞ்ச நாளில் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு இட் வில் லீட்ஸ் டு டெத். ஓகே, ஸோ இதுதான் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த மினரல்ஸ். ஸோ மினரல்ஸ் இல்லாமல் ஹியூமன் பாடியோ இல்லை whatever may be எந்த அனிமல் பாடியும் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஸோ அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற மினரல்ஸ் we can classify into 2 major categories: macro elements and micro elements. Macro elements comparatively உனக்கு நிறைய அமௌண்ட் தேவை. trace elements or micro elements கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மியான அளவு உனக்கு சாப்பாட்டில் இருந்தால் போதும். ஸோ ஒன்று என்னென்ன கேட்டகரி, மேக்ரோ எலமெண்ட்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் வருது, ட்ரேஸ் எலமெண்ட்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் வருதுன்னு we are going to see now.
இந்த 7 எலமெண்ட் பிலாங்ஸ் டு த மேக்ரோ எலமெண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னோட பீரியட் டேபிளில் இருக்கிற அந்த 110 சம்திங் எலமெண்ட் எல்லாமே உன்னோட பாடியில் இருக்காது. அதில் ஒரு மேஜர் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஹியூமன் பாடி அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இந்த ஹியூமன் பாடி, இந்த மெட்டபாலிசம் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அதில் இந்த மேஜர் எலமெண்ட்ஸ், இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் கம்பேரிட்டிவ்லி அதிகமான அளவில் உங்களோட பாடிக்கு தேவை. தேர் கால் மேக்ரோ எலமெண்ட்ஸ். என்னென்ன எலமெண்ட்ஸ்ப்பா? சோடியம், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பர், சல்ஃபர் அண்ட் chlorine. They are belongs to the macro elements. சில elements you are required in trace quantity, that is called the trace elements. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். You need iron, copper, zinc, cobalt, iodine, manganese and fluorine. Okay, so in the elements kandipa unoda metabolism ku theva, but they are required in only in the less quantity or trace quantity. Okay, I will summarize the names of the macro and micro elements. You are required macro elements, they are required in a somewhat greater quantity: sodium, calcium, potassium, magnesium, phosphor, sulfur and chlorine. In the elements la comparatively அதிகமாக உங்களுக்கு தேவை. Trace elements na there are iron, copper, zinc, cobalt, iodine, manganese and fluorine. In the elements கண்டிப்பா உங்களுக்கு தேவை, but you are required only in a tiny quantity for your functioning of the human body. So what may be the functions of minerals pa? நம்ம நிறைய minerals, macro elements, micro elements நிறைய பார்த்தோம். அதோட functions என்னங்கிறத நம்ம one by one பார்த்துடலாம். So the function may be the physiological functions. We'll start from the body building functions. நம்ம vitamins பார்க்கும்போதே பார்த்தோம். Body building always refers to the formation of the bones and teeth and the body tissues. அதில் கண்டிப்பாக என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நம்ம பார்த்தோம். விட்டமின் டி, கால்சியமை டெபாசிட் பண்ணுன்னு பார்த்தோம். அப்போது பாடி பில்டிங்கில் இன்வால்வ் ஆகிற மினரல்ஸ் கண்டிப்பாக கால்சியம், பாஸ்பர் அண்ட் அஃப்கோர்ஸ் சம் பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் மெக்னீஷியம். உங்களோட கால்சியம், பாஸ்பர், மெக்னீஷியம் மினரல்ஸ் எல்லாம் எங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுதுப்பா? the formation of the body tissues and bones. And second thing, as I told you, the physiological functions. So நம்ம உடம்புல physiological function, அயனோட ரோல் என்ன? நம்ம உடம்புல பிளட் கேரி பண்ணக்கூடிய அந்த பிக்மெண்ட்ஸ்க்கு பேரு, அந்த புரோட்டீனுக்கு பேரு ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் அப்படின்னா ஹீம் refers to the formation of the group with the help of ion. Okay, இந்த group ion group இல்லாம ஹீம் ஃபார்ம் ஆகவே முடியாது. ஓகே, இந்த அயன் குரூப் தான் அந்த பர்டிகுலர் பிக்மெண்ட்டுக்கு அந்த கலரை கொடுக்கறது, அந்த ஃபங்க்ஷன் கொடுக்கறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அயன் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் தேவை. பட் அந்த அயன் இல்லைன்னா ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகாது. ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகலைன்னா என்ன நடக்காது? இட் won't do oxygen transport. Okay, so one of the major physiological function done by the mineral ion over here, transport of oxygen from one place to another place throughout the human body or any animal body. And so first ion பார்த்துட்டோம். The second physiological function over here we are going to see the iodine. Iodine participates in the formation of hormones or the functions of hormones. And third one is the mineral manganese, zinc and copper. இது எல்லாமே உங்களோட மெட்டபாலிசம்ல எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணுது. Intermediary. So what do you mean by intermediary metabolism?
ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் உள்ள போகுது, கிளைகாலிசிஸ் உள்ள போகுது, கிளைகாலிசிஸில் பைருவேட் ப்ரொடியூஸ் ஆகுது, பைருவேட்லேருந்து சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் யூ வில் கெட் த எனர்ஜி. ஓகே, இது எல்லாமே நம்ம கெமிஸ்ட்ரியில் இல்லை ப்ரீவியஸ் கிளாஸஸில் படிச்சிருக்கோம். அதோட உன்னோட குளுக்கோஸ் சைக்கிள் முடிஞ்சிட போகிறதில்ல. குளுக்கோஸ்லேருந்து ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லை, குளுக்கோஸ்லேருந்து அமினோ ஆசிட் தேவைன்னா சைடில் ஒரு பாத்து கட் பண்ணி வேறு ஏதாவது ஒரு மெட்டபாலிக் சைக்கிளில் போயிட்டு உனக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மாலிகுலையோ உன்னோட செல் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க்குக்கு பேர் தான் இன்டர்மீடியரி மெட்டபாலிசம். இன்டர் மீன்ஸ் இன் பிட்வீன், மீடியரி மீன்ஸ் வித்தின் தட். ஓகே, இன்டர்மீடியரி மெட்டபாலிசம் அவனோட மெட்டபாலிக் சைக்கிள்குள்ளே நடக்கிற வேறு வேறு காம்ப்ளெக்ஸ் மீடியரி மெட்டபாலிசம். அந்த இன்டர்மீடியரி மெட்டபாலிசம் ஒழுங்காக நடக்கணும்னா யூ நீட் ஹெல்ப் ஃப்ரம் 3 elements: copper, zinc and manganese. And of course we are going to see the next one. So இது எல்லாமே the physiological functions of the minerals. First என்ன பார்த்தோம்? The body building functions: calcium, phosphorus and magnesium. இது இல்லாம chlorine, sodium and potassium, இது எல்லாமே one of the major components of body fluid. ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட பிளட்லேயோ பிளாஸ்மாலேயோ சலைவாலேயோ டிஎஸ்லேயோ அந்த மாதிரியோட பாடி செக்ரீஷன்ஸ் பாடி ஃப்ளூயிடில் எல்லாமே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் இருக்கிற அந்த செரிப்ரோ ஃபைனல் ஃப்ளூயிட் whatever may be the fluid in the elements, பொட்டாசியமோ சோடியமோ குளோரினோ கொஞ்சம் ஒரு லெவல் கம்மியாக இருந்தால் கூட உன்னோட சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகாது. they are very necessary elements for the functioning of the body fluids. And again magnesium, sodium, potassium, they are also participates in the neuro-muscular stimulation. So நம்ம நர்வஸ் சிஸ்டமோட டீடைல்ஸ் ஃபர்தர் கிளாஸஸில் ஹியூமன் ஃபிசியாலஜியில் பார்க்க போகிறோம். உன்னோட உடம்புல இங்கே அடிபட்டால் உன்னோட பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது, காலில் ஏதாவது ஏறிச்சுன்னா உடனே உன்னோட பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. That is because of the communication between the body organs by means of some cells. அது என்ன நடக்குது அப்படின்னா நியூரோமஸ்குலர் ஸ்டிமுலேஷன். ஒரு இடத்துல அடிபட்டதுன்னா அடுத்தடுத்த செல்ஸ்க்கு ஒரு கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி உன்னோட பிரெயினுக்கு போயிட்டு பிரெயின் அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி இமீடியட்டாக அந்த இடத்துக்கு தேவையான சிம்டம்ஸ், காலை நகட்டி வை, மிதிக்காத, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை உடனே அதுக்கு அந்த ஆர்டராங்க பாஸ் பண்ணுது. அதை பாஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டிமுலேஷன் அந்த ஃபாஸ்ட்டில் நடக்கிறதுக்கு யூ நீட் ஹெல்ப் ஃப்ரம் த எலமெண்ட்ஸ் பொட்டாசியம், சோடியம் அண்டு மெக்னீஷியம். ஒரு நர்வ் செல்ஸோட எண்டுலையும் அந்த சிக்னல்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு யூ நீட் ஹெல்ப் ஃப்ரம் தீஸ் எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்டோட குவான்டிட்டி ஒரு மைக்ரோ லெவலில் கொஞ்சம் கூட குறைய இருந்தால் கூட அங்கே அடிப்பட்ட சிம்டம் உனக்கு தெரியாது. உன்னோட நர்வில் சிம்டம்ஸ் பாஸ் ஆகாது, சிக்னல்ஸ் பாஸ் ஆகலைன்னா there will be no stimulation in the neuromuscular junctions, இல்லைன்னா there will be no function of your central nervous system. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மினரல்ஸ் ரொம்ப ரெக்வயர்ட் குவான்டிட்டி மே பி வெரி லெஸ். அது எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அது ரெக்வயர்ட் குவான்டிட்டியில் இல்லை அப்படின்னா யுவர் சிஸ்டம் ஹியூமன் பாடி will not function as a system. Finally, few more functions. The calcium participates in the blood clotting, and of course calcium along with potassium participates in the functions of the heart. Cardiac oda function complete nadakanuna you will get from calcium and potassium. So we are in the topic called minerals. Na yerkane sonna madiri minerals, water molecule, vitamins idellame food oda major component irundha kuda they are not going to produce any energy from the particular compound. idellame எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண போகிறதில்ல. பட் உன்னோட மெட்டபாலிசம் ஒழுங்காக நடக்கணும், ஃபுட்டு சரியாக ப்ராசஸ் பண்ணணும், உன்னோட சிஸ்டம் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணணும்னா யூ நீட் ஹெல்ப் ஃப்ரம் த காம்பவுண்ட் கால் மினரல்ஸ். மினரல்ஸை 2 கேட்டகரியாக நம்ம பார்த்தோம். மேஜர் கேட்டகரி த ட்ரேஸ் எலமெண்ட்ஸ், த மேஜர் கேட்டகரி த மேக்ரோ எலமெண்ட்ஸ், த மைனர் கேட்டகரி த ட்ரேஸ் எலமெண்ட்ஸ். மேக்ரோ எலமெண்ட்ஸ் கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு நிறைய தேவை, ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருந்தால் போதும். தென் வி ஹவ் சீன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த மினரல்ஸ். The first function is the body building functions. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால்சியமும் பாஸ்போரஸ்னா உன்னோட போன்ஸ் அண்ட் டீத்தோட மேஜர் காம்போனன்ட். கால்சியம், பாஸ்பர், மெக்னீஷியம் இது எல்லாமே பார்ட்டிசிபேட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப்
the body building tissues and bones. The second group of functions are the physiological functions. அதில் 3 major category நம்ம பார்த்தோம். The first one is the ion participates in the transport of oxygen. The iodine participates in the functions of the hormones. The manganese, zinc and copper participates in the intermediary metabolism of the human body. And the third category we have seen in the body fluid order components. So chlorine, sodium, potassium, in the mono, whatever may be the body fluid, adula in the mono minerals illena and the body fluid சரியா function ஆகாது. And the fourth category, உன்னோட nervous system la participate பண்ணக்கூடிய elements magnesium, sodium and potassium. Again உன்னோட nervous systemல ஒரு செல் இன்னொரு செல்லோட கம்யூனிகேட் பண்ணி ஸ்டிமுலேட் பண்றதுக்கு கண்டிப்பா you need a participate from these 3 elements. And finally calcium participates in the blood clotting, and calcium along with the potassium participates in the cardiac functions. And with this we have concluded the minerals, and now we are going to see the next topic, water. So நாம இப்ப பார்க்க போற topic, as I told you, water. So நாம நியூட்ரிஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். நியூட்ரிஷன்ல கார்போஹைட்ரேட், லிப்பிட்ஸ், புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாம இது வரைக்கும் பார்த்ததுலயே இப்ப பார்க்க போற டாபிக் தான் ரொம்ப முக்கியம், the water. வாட்டர் ஏன் அவ்வளவு முக்கியம் for the human body or any animal body? So without water there is no living cell. Okay, water is one of the major component of any living cell. Of the major component of any living cell. நான் ஹியூமன் பீயிங் பற்றி மட்டும் சொல்லலை, அனிமல்ஸ் மட்டும் சொல்லலை, மேமல்ஸ் மட்டும் சொல்லலை, வாட் எவர் மே பி த லிவிங் செல், வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காம்போனன்ட். ஸோ வாட் மே பி த பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இன் எனி லிவிங் செல்? அப்ராக்சிமேட்லி 70%. உன்னோட வாட் எவர் மே பி த லிவிங் செல், அது ஒரு பாக்டீரியாவாக இருக்கலாம், ஃபங்கையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது எலியாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், ஹியூமன் பீயிங்காக இருக்கலாம். ஒரு செல்லில் அதில் இருக்கிற டோட்டல் மாலிகூல் எல்லாம் எடுத்து கவுண்ட் பண்ணி பர்சன்டேஜ் பார்த்தா வாட்டரோட பர்சன்டேஜ் வில் பி அரவுண்ட் 70%. 70% ஆஃப் செல், எனி செல் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ திஸ் வில் டெல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த வாட்டர் ஃபார் அ லிவிங் செல். ஓகே, ஸோ ஃபார் எனி ஹியூமன் பீயிங், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் for a lean body mass human being, what is body mass pa? So ஒருத்தர் குண்டா இருக்கிறாரு இல்லை ஒல்லியா இருக்கிறாருங்கிறத நம்ம எதை பொறுத்து டிஃபைன் பண்ணுறோம்? அவங்களோட ஃபேட் கண்டென்ட் பொறுத்து. we are going to define the body mass by means of the relative fat content. அவங்களோட appearance along with the அவங்களோட பாடி வெயிட்டுக்கு ரிலேட்டடான fat content பொறுத்து we are telling them or telling their body mass. lean body mass இருக்கிறவரோட ஒருத்தரோட பாடியில அதோட வாட்டர் கண்டென்ட், பாடி வாட்டர் கண்டென்ட், அவங்களோட பாடி வாட்டர் கண்டென்ட் will be 71 to 78%. இந்த ஹியூமன் பீயிங் நம்மள லீன் பாடி மாஸ் இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங்கோட பாடி வாட்டர் கண்டென்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 71 to 78% அவங்களோட ஹோல் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் வாட்டர், பியூர் வாட்டர். ஸோ நாம் இப்போ பார்த்தா அந்த 71 to 78% ஆஃப் வாட்டர் மேபி த பாடி வாட்டர் கண்டென்ட், the body water content may be varies in between the individual based on their age, based on their weight. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லீன் பாடி இருக்கிறவங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். பேஸ்ட் ஆன் ஏஜ், வெயிட், அவங்களோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி, ஓகே, அதர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி அவங்களோட பாடி வாட்டர் கண்டென்ட் வில் பி வேரி. ஃபார் எக்ஸாம்பிள், பிறந்த குழந்தை, நியூ பார்ன் பேபி, என்ன ஏஜ்ப்பா? பிகாஸ் தே ஆர் நியூ பார்ன் பேபி. பிறந்த கொஞ்ச நாளில் இல்லை பிறந்த உடனே அவங்களோட வாட்டர் கண்டென்ட் வில் பி 80 to 90%. ஓகே,
உங்களோட பாடியில் 90% இஸ் மேட் அப் ஆஃப் வாட்டர். யங் அடல்ட் கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கிற ஒரு நார்மல் அடல்ட் பீயிங், அவங்களோட பாடியில் வாட்டர் கண்டென்ட் நம்ம பார்த்தோன்னா 50 to 60%. Okay, it will be 55 to 60% is made up of water. Okay, so this will summarizes the importance of water in the human body. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி whatever may be the cell, 70% is made up of water. In case of human being, ஒரு lean body mass இருக்கிற ஒரு human being ஓட water content 71 to 80%. அவங்களோட body water content will be varies based on their age, weight and other factors. For example, newborn baby ஓட body water content 80 to 90%. Young adult ஓட body water content will be around 55 to 60%. So நம்ம கிட்ட இருக்கிற அந்த body water content, அந்த கண்டென்ட்ல நம்ம total body waterல 2/3 will be as intracellular fluid or ICF and 1/3 as extracellular fluid or ECF. So what do you mean by intracellular fluid and what do you mean by extracellular fluid? Our body is made up of so many types of cells and so many numbers of cells. எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது? நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் 200 to 300 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. எவ்வளோ நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்குது? ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு there are so many numbers of cells. ஒரு செல்லுக்கு உள்ளேயும் வாட்டர் கண்டென்ட் இருக்குது, ஒரு செல்லுக்கு வெளியிலையும் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஓகே, intracellular fluid refers to the water or water compounds present within the cells. உன்னோட அந்த ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ்க்கு உள்ளே இருக்கிற அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் ஆர் வாட்டர் கண்டென்ட்டுக்கு பேர் இந்த இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட். எக்ஸ்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட்னா அந்த செல்ஸ்க்கு உள்ளே இல்லாமல் செல்லுக்கு வெளியில் தேர் ஆர் சம் வாட்டர். உன்னோட பிளட் ஓடிட்டு இருக்கு, பிளாஸ்மா ரன் ஆகிட்டு இருக்கு, டிஷ்யூஸ்க்கு நடுவில் லிம்ஃப் ரன் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாமே செல்லுக்கு உள்ளே இல்லாமல் ஒரு செல்லுக்கு வெளியில் இருக்கிற ஊசோட்டாகி இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட். அந்த வாட்டர் கண்டென்ட்டுக்கு பேர் எக்ஸ்ட்ரா செல்லுலார் fluid. Okay, so உன்னோட total body water content we can classify into two categories: intracellular fluid, the water content present within the cells; extracellular fluid, the water present except the intracellular. In the extracellular fluid the 1/3 of the water content 25% belongs to the form of plasma. Human body பிளாஸ்மா படிச்சிருப்பீங்க, உங்களோட பிளட் சிஸ்டம் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. இந்த பிளாஸ்மா தான் 25% ஆஃப் த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் ஆஃப் த ஹியூமன் பாடி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காம்போனன்ட் ஆஃப் த ஹியூமன் பாடி ஆர் எனி அனிமல் சிஸ்டம். அது ஒரு பர்டிகுலர் லெவலில் ஹியூமன் பாடியில் மெயின்டைன் பண்ணியே ஆகும். ஓகே, தண்ணியே குடிக்காமல் நம்மளால் வாழவே முடியாது. நம்மளால் சாப்பிடாமல் மாதக்கணக்காக வாழ முடியும், தண்ணி குடிக்காமல் கொஞ்ச நாள் தான் வாழ முடியும். தண்ணி குடிக்காமல் தூங்காமல் யாராலையும் வாழவே முடியாது. ஓகே, ஸோ த வாட்டர் இன்டேக் இஸ் மஸ்ட் டு மெயின்டைன் த பேலன்ஸ் ஆஃப் த இன்டேக் அண்ட் லாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ நம்ம what do you mean by intake and what do you mean by loss of water? வாட்டர் ஒரு லெவலில் உன்னோட ஹியூமன் பாடியில் மெயின்டைன் பண்ணணும்னா யூ ஹாவ் டு டேக் த வாட்டர், யூ ஹாவ் டு கன்சியூம் த வாட்டர், தட் இஸ் கால் த இன்டேக் ஆஃப் வாட்டர். வாட்டர் நிறைய வழியில் உன்னோட உடம்புலேருந்து வெளியில் லாஸ் ஆகுது, தட் இஸ் கால் த லாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ நம்ம ஒன்றா we are going to see how can we maintain the water in a constant level in the human body. Okay, அதனால ஞாபகம் வச்சுக்கணும், we have to maintain the water level as constant. ஓகே, நமக்கு தண்ணி தேவை அப்படின்னா நம்ம உடம்பு சிம்டம் நமக்கு கொடுக்கும், தாகம் எடுக்கும். ஓகே, பட் நம்ம ஏசி மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருந்தோம்னா நமக்கு தாகம் எடுக்காது. ஏன் அப்படின்னா வெளியில் என்வரான்மெண்ட் சில்லாக இருக்குது. பட் ஆக்சுவலாக ரீசன் என்ன அப்படின்னா ஏசியில் இருக்கும்போது தான் நமக்கு தண்ணி அதிகமாக நம்ம கண்டிப்பாக குடிக்கணும்.
நம்ம அப்போ தான் வாட்டர் நிறைய லாஸ் பண்ணுவோம். நமக்கு தெரியாமலேயே நம்ம உடம்புலேருந்து வாட்டர் நிறைய எவாப்ரேட் ஆகும். அந்த டைமில் தான் நமக்கு வாட்டர் கண்டென்ட் நமக்கு அதிகமாக தேவை. அப்படி ஒருவேளை நம்ம தண்ணி குடிக்கலைன்னா நம்மளோட உடம்புல தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால என்னென்ன டிஃபெக்ட் வருமோ அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ வி ஹாவ் டு மெயின்டைன் த வாட்டர் லெவல் அஸ் கான்ஸ்டன்ட் வித்தின் த ஹியூமன் பாடி. அதை கான்ஸ்டன்டாக மெயின்டைன் பண்ணுறது என்ன அப்படின்னா இன்டேக்குக்கும் உன்னோட லாஸ்க்குமான பேலன்ஸை யூ ஹவ் டு மெயின்டைன். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் இன்டேக் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். ஹவு கேன் வி கன்சியூம் த வாட்டர் பை மீன்ஸ் ஆஃப் இன்டேக்? ஸோ தண்ணி நம்ம எப்படிலாம் இன்டேக் எடுத்துக்கிறோம்? த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பை கன்சியூமிங் த வாட்டர் ஆஸ் வாட்டர். தண்ணியை நம்ம குடிக்கிறதுனால we are getting the water for the human body. அது இல்லாமல் தண்ணி மாதிரி இல்லாமல் we are drinking some beverages. நாம குடிக்கிற அந்த கூல் ட்ரிங்க்ஸ் மற்ற பீவரேஜஸ்ல we are getting some water content. அது இல்லாமல் water as a component of food. Water as a component of food. நாம சாப்பிட்ற எல்லா சாப்பாட்லேயும் கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இருக்கு. அகைன் நான் திரும்பவும் சொல்கிறேன், உலகத்தில் எல்லா செல்ஸும் மேடப் ஆஃப் 70% ஆஃப் வாட்டர். நாம் சாப்பிட்றது எல்லாமே மேடப் ஆஃப் ஃப்ரம் த பிளான்ட் செல்ஸ் ஆர் அனிமல் செல்ஸ். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி, வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்றது ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் லிவிங் செல்ஸ், இல்லை அது ப்ரொடியூஸ் பண்ண ஏதோ ஒரு ப்ராடக்ட் தான். நீங்கள் அதை குக் பண்ணும்போது நிறைய தண்ணி ஆட் பண்ணுறீங்க, கார்போஹைட்ரேட்டை பிரேக் டவுன் பண்ணுறீங்க, இல்லை குக் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வகையில் யூஆர் ஆடிங் சம் வாட்டர். ஸோ நீங்கள் சாப்பிட்ற எல்லா சாப்பாட்லேயும் தேர் மஸ்ட் பி சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ அது ஒரு டைப் ஆஃப் இன்டேக். இது இல்லாமல் the water released by metabolism. ஸோ நீங்கள் உங்களோட கெமிஸ்ட்ரி கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளைகாலிசிஸில் கூட ஃபைனல் ப்ராடக்ட் இஸ் ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா யூ ஆர் கெட்டிங் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். உங்களோட மெட்டபாலிக் சைக்கிள்ஸில் நிறைய மெட்டபாலிக் பை ப்ராடக்ட்ஸ் வாட்டரை ஃபைனல் ப்ராடக்டாக ரிலீஸ் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த காமன் பாசிபிள் வேஸ் வி ஆர் கெட்டிங் த வாட்டர். நம்ம மெட்டபாலிக் வேஸ்ட்டாக நம்ம வாட்டர் கிடைக்குது, இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நமக்கு வி ஆர் ஹேவிங் சம் வாட்டர் அண்டு நம்ம தண்ணியை ஆஸ் வாட்டராகவே நம்ம குடிக்கிறோம். அது இல்லாமல் பீவரேஜஸ் இல்லைன்னா கூல் ட்ரிங்க்ஸ் மூலமாக வி ஆர் கெட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் இன்டேக் ஆஃப் வாட்டர். ஓகே, இது மாதிரியான வேரியஸ் வேஸில் எவ்வளோ வாட்டர் நம்ம ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா 2500 ml பெர் டே. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2.5 லிட்டராவது ஒரு அடல்ட் ஹியூமன் பீயிங் தண்ணி குடிச்சே ஆகணும். தண்ணியாக குடிக்கலைன்னா கூட இந்த மாதிரியான வேரியஸ் மெத்தட்ஸில் வி ஹாவ் டு கன்சியூம் த வாட்டர். நாம் நார்மலாக ஒரு நாளைக்கு மினிமம் ஆஃப் 1400 ml ஆஃப் வாட்டர் வி ஹாவ் டு ட்ரிங்க் ஆஸ் அ வாட்டர். தண்ணியாகவே ஒரு 1.5 லிட்டராவது நம்ம குடிக்கணும். அதை தவிர தேவையான அந்த 1 லிட்டர் நமக்கு இந்த மற்ற மெத்தட்ஸில் நமக்கு கிடைச்சிடும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் நமக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்கும், நம்மளோட மெட்டபாலிக் வேஸ்ட்லேயே நமக்கு கொஞ்சம் வாட்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேஸ் ஆஃப் இன்டேக் ஆஃப் வாட்டர் ஃபார் த ஹியூமன் பாடி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த லாஸ் ஆஃப் வாட்டர். நம்ம உடம்புல வாட்டர் ஒரு கான்ஸ்டன்ட் லெவலில் மெயின்டைன் பண்ணணும். நிறைய இன்டேக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் இன்டேக் மட்டும் கிடையாது, நம்ம உடம்புல இருந்து தண்ணி லாஸ் ஆகும் ஆகுது. தெர் ஆர் 4 மேஜர் ரூட்ஸ். ஸோ 4 வழியில் நம்மளோட உடம்புல இருந்து தண்ணி லாஸ் ஆகுது. நம்ம குடிக்கிற தண்ணி நமக்கு மெட்டபாலிசம் யூஸ் பண்ணது போக 4 வழியில் லாஸ் ஆகுது. 4 வழி என்னன்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் யூரின். ஓகே, நம்ம யூரின் வழியாக நிறைய தண்ணி லாஸ் பண்ணுறோம். த செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்பிரேஷன். வாட் இஸ் எக்ஸ்பிரேஷன் பா? ரெஸ்பிரேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட் இஸ் எக்ஸ்பிரேஷன் பா? வெளியில் அனுப்புறது. ரெஸ்பிரேஷன் இன்டேக் ஆஃப் ஏர், எக்ஸ்பிரேஷன் எக்ஸ்பெல் ஆஃப் ஏர். ஏர் ட்ராப்லெட்ஸ் வழியாக நம்ம கொஞ்சம் தண்ணியை லாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ யூரின் வழியாக we are losing at least 400 ml of water. எக்ஸ்பிரேஷன் வழியாக again we are losing at least 400 ml of water. இதெல்லாம் விட
the major loss through the skin. நமக்கு தெரியாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சும்மாவே உட்கார்ந்துருந்தாலும் நம்ம ஸ்கின் வழியா நம்மளோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி ஸ்கின் நிறைய வாட்டரை எவாப்ரேட் பண்ணி நம்மளை சுற்றி அனுப்பிட்டே இருக்கும். அது மாதிரியான வழியில் we are losing the water at least 600 ml per day. இது இல்லாமல் நம்மளோட fecal material வழியா we are losing minimum of 100 ml of water. நமக்கு நார்மலாக fecal material போகுது, ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சியில் போகுது அப்படின்னா we are losing diarrhea இல்லாமல் நார்மல் கன்சிஸ்டன்சி we are losing 100 ml of water. Okay, so these are the 4 routes we are losing the water from the human body. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி we are in the topic water. Water ஒரு particular constant level we have to maintain within the human body. அது என்னென்ன மாதிரி இன்டேக் எடுத்துக்கலாம்? by means of drinking water, drinking beverages, நம்மளோட ஃபுட்டோட நம்ம சேர்த்து கன்சியூம் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்மளோட பாடியை கொஞ்சம் வாட்டரை சிந்தசிஸ் பண்ணிக்கும் by means of the metabolic products. அது இல்லாமல் இந்த மாதிரி எடுக்கிற இன்டேக் வாட்டர் என்னென்ன முறையில் வெளியில் போகுது? லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ த ஹியூமன் பாடி by means of urine. யூரின் மூலமாக நமக்கு ஒரு 400 ml of water we are gonna lose approximately daily. எக்ஸ்பிரேஷன் மூலமாக ஒரு 400 ml லாஸ் பண்ணுறோம். நம்ம ஸ்கின் நமக்கு தெரியாமலே ஒரு 600 ml of water எவாப்ரேட் பண்ணி வெளியில் அனுப்பிட்டே இருக்கு. அது இல்லாமல் நம்மளோட ஃபீக்கல் மெட்டீரியல் மூலமாக ஒரு 100 ml of water நம்ம லாஸ் பண்ணுறோம். And now we are going to see the functions of water. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு whatever may be the cell, அதோட major component is the water. So whenever we are talking about the water, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களை கூப்பிட்டு தண்ணியோட மேஜர் ரோல் என்னன்னு சொன்னா it is a major component of any cell, major component of living cells. ஓகே, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஒரு செல்லை இமேஜின் பண்ணிங்க. ஒரு செல் வாட் எவர் இது ஒரு பாக்டீரியாவாக இருக்கலாம், ஒரு ஹியூமன் செல்லாக இருக்கலாம். அந்த செல்லுக்கு உள்ள ஒரு 70% இஸ் மேட் அப் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த செல்லுக்கு உள்ளே இருக்கிற எல்லா மாலிகுல், அது ப்ரோட்டீன்ஸாக இருக்கலாம், டிஎன்ஏவாக இருக்கலாம், ஆர்என்ஏவாக இருக்கலாம், லிப்பிட்ஸாக இருக்கலாம், தே ஆர் கோன் அ ஃப்ளோட் ஆன் த வாட்டர். வாட்டரில் இருந்து ஒதுங்கி அதுகளால் இருக்கவே முடியாது. they have to float on the water, they have to immerse within the water. அந்த வாட்டர்ல இருந்து தான் they have to function. அது இல்லாம வாட்டர் இல்லாம அந்த மற்ற எந்த மாலிகுலும் உன்னோட செல்லுக்குள்ள ஃபங்க்ஷன் ஆகவே முடியாது. ஓகே, so that is what we are going to see the functions of the water. So first function is, as I told you, is a major component of any living cell. The second thing, the transport. செல்லுக்கு உள்ள எதையாவது எடுத்துட்டு போகணும், இல்லை செல்லுக்கு வெளியில் எதையாவது உள்ளே இருந்து தேவையில்லாத எக்ஸ்கிரீட்டை வெளியில் தள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர் only we can do that. The transport of nutrients, செல்லுக்கு உள்ள சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, ஆர் the transport of excretory products, உள்ள மெட்டபாலிசம் முடிஞ்சு தேவையில்லாத ப்ராடக்ட்ஸை வெளியில் செல்லுக்கு வெளியில் தள்ளுறதுனாலும் you need a help from the water as a fluid. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் செல்லில் இருக்கிற எல்லா மாலிகூல்ஸும் வாட்டரில் தான் மிதந்துட்டு இருக்குது, வாட்டரில் தான் மூங்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ தட் வில் ப்ரொவைட் த சைட் ஆர் த லொக்கேஷன் ஃபார் ஆல் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஒரு செல்லுக்குள்ள ரெப்ளிகேஷன் நடக்கலாம், புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கலாம், ரைபோசோம் சிந்தசிஸ் நடக்கலாம், ஆர்என்ஏ சிந்தசிஸ் நடக்கலாம், புரோட்டீன் எங்கேயாவது அங்கங்கே எங்கேயாவது மாறலாம். வாட் எவர் மேபி த கெமிக்கல் ரியாக்ஷன், உன்னோட மெட்டபாலிக் பாத்வேஸில் நிறைய ஸ்டெப்ஸ் படிக்கிறீங்க, என்ன மாதிரியான ரியாக்ஷன் நடந்தாலும் சரி அது எல்லாம் எங்கே தான் நடக்க போகுது? வித்தின் த என்வரான்மெண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ த வாட்டர் ப்ரொவைட்ஸ் த சைட் ஃபார் ஆல் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் த செல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் திங், வாட்டரோட ஒன் ஆஃப் த மேஜர் ரோல் as a solvent for everything. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சால்வெண்ட் அப்படிங்கிறது கரைக்கக்கூடிய ஒரு தன்மை. ஓகேவா, வேர்ல்டில் இருக்கிற எல்லா மாலிகூல்ஸும் நம்ம ரெண்டு கேட்டகரியாக தான் நம்ம பிரிப்போம். ஒன்று அது வாட்டரில் கரையுமா, இல்லை வாட்டரில் கரையாதா, அவ்வளோதான். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த cells constituent or cells components are dissolvable in water. விட்டமின்ஸாக இருக்கலாம்,
நான் ஏற்கனவே சொன்னேன், 2 டைப் ஆஃப் விட்டமின்ஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர், விட்டமின் பி அண்ட் சி. நிறைய ஆர்கானிக் மாலிகுல்ஸ், உன்னோட கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கட்டும், உன்னோட ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, த சால்வெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யுவர் வாட்டர். நிறைய மினரல்ஸ் வந்து வாட்டர் டிசால்வ் பண்ணுறது. ஓகே, ஸோ வாட்டரோட அந்த சால்வெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் செல் மெட்டபாலிசம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உன்னோட ஸ்கின் வந்து பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாட்டரை எவாப்ரேட் பண்ணணும்னு சொன்னேன். தட் மீன்ஸ் water plays a major role in maintaining of the body temperature. Human being எல்லாமே is a kind of cold blooded animal. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் தான் அவங்களால இருக்க முடியும். ஓகே, அந்த பாடி டெம்பரேச்சர் அதுக்கு மேலே கூடுனா ஃபீவர்னு சொல்கிறோம், குறைஞ்சா நம்ம உயிரோட இருக்க போகிறது இல்லை. ஓகே, அந்த கான்ஸ்டன்ட் லெவலில் அந்த பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும்னா யூ நீட் அ ஹெல்ப் ஃப்ரம் த வாட்டர். வாட்டர் வந்து நீ எவ்வளவுதான் வெயிலில் போனாலும் உனக்கு ஸ்வெட் பண்ணியாவது உன்னோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணாது ட்ரை பண்ணும். ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே கூலிங் கண்டிஷன் வந்தாலும் வாட்டர் தான் உனக்கு ஒரு லேயராக ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ த வாட்டர் வில் பிளே எ மேஜர் ரோல் இன் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பாடி டெம்பரேச்சர். இது இல்லாமல் இந்த வாட்டர் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல், ஹெல்ப்ஸ் இன் அ forms and textures of tissues. So எல்லா செல்ஸும் எல்லா டிஷ்யூஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். எல்லா செல்ஸ்லேயும் வாட்டர் தான் இருக்குது. அந்த செல்ஸ் என்ன ஷேப்பில் இருக்கணும், என்ன டெக்ஸ்சரில் இருக்கணும், என்ன ஃபார்மில் இருக்கணுங்கிறது இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஆர் வித் த ஹெல்ப் ஆஃப் த வாட்டர். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மேஜர் ரோல்ஸ் பிளேட் பை த வாட்டர் வித்இன் அ ஹியூமன் பாடி ஆர் எனி லிவிங் செல். Okay, I will repeat I will summarize the roles of or functions of water. It's a major component of cells. Around 70 to 80% of the cell component is water. Water இல்லாம செல்லுக்கு உள்ளே வெளியில எதுவுமே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. So water is a major transport environment for nutrients. செல்லுக்கு உள்ள போது excretory products செல்லுக்கு வெளியில தேவையில்லாத வேஸ்ட் கொண்டுட்டு வருது. வாட்டருக்கு உள்ள தான் எல்லா மாலிகூலும் உன்னோட செல் உள்ள இருக்குது. So it is a site or location for all the chemical reactions happens within the cells. Water is one of the major solvent for each and everything present within the cells. Water also maintains the body temperature of the human body, and water also plays a major role in the forms and textures of tissues. And till now we have seen the components of foods. We have started off from the carbohydrates, lipids, proteins, vitamins, minerals, and we have completed with the water. So nutrition la naama aduthu paaka poradhu the topic obesity.